Hello all. Today we are going to see about important methods for making a good study plan to ensure good learning skills. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா படிக்கிறதுக்குள்ளே சில மெத்தட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் நம்ம வந்து பெட்டராக அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மெத்தட் வந்து PQRST மெத்தட். What is mean by PQRST method? P for preview, Q for question, R for read, S for state and T for test. That means ப்ரிவியூனா என்னென்னா ஒரு கான்செப்ட் எடுக்கும் இல்லை ஒரு டெக்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதோட ஜென்ரல் தீம் என்ன, அது எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ப்ரிவியூ. தென் கொஸ்டின் மீன்ஸ் இப்போ ஒரு டெக்ஸ்ட் எடுக்கும் இல்லை ஒரு கான்செப்ட் எடுத்து படிக்கும் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம பார்க்க வேண்டியது அதில் மெயின் ஐடியாஸ் என்னது, எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். தென் ரீடு, அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா அதை ரீட் கேர்ஃபுல்லி அண்ட் திங்கிங் அட் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின்லாம் நம்ம கேட்க முடியும் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோமோ அதை பற்றி நம்ம ரீட் பண்ணணும். அந்த கொஸ்டின்ஸுக்கு சம்மந்தமாக எங்கெல்லாம் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ரீட் பண்ணணும். தென் எஸ் ஃபார் ஸ்டேட் மீன்ஸ் அதுக்கப்புறம் ரீட் பண்ணதுக்கப்புறம் அதில் எதெல்லாம் மெயின் ஐடியாஸ் அப்படிங்கிறத சம்மரைஸ் த மெயின் இன்ஃபர்மேஷன், அதுதான் வந்து ஸ்டேட். தென் டெஸ்ட் யுவர் நாலேஜ், அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுத தெரியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் PQRST மெத்தட். தென் இந்த மெத்தடில் படிக்கிறதுக்கும் சில டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கோம் எக்ஸாம்பிள்ஸில் இல்லை ஏதாவது ஒன்றில் நாங்கள் வந்து கம்மியாக தான் படிப்பேன் ஆனால் நான் ஹை மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சிலர் வந்து விழுந்து படிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ஃபார் ஸ்டூடெண்ட் A அண்ட் ஸ்டூடெண்ட் B. ஸ்டூடெண்ட் A வந்து 30 மினிட்ஸ் தான் படிக்கான், ஸ்டூடெண்ட் B வந்து 2 hours படிக்கான். இப்போ 30 மினிட்ஸ் படிக்கிறவன் 90 மார்க்ஸ் எடுக்கான், 2 hours படிக்கிறவன் 45 மார்க்ஸ் தான் எடுக்கான். வாட் இஸ் த ரீசன்? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் தான் அதிகம். ஏன்னா நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனே வந்து 45 மினிட்ஸ், அதாவது 30 மினிட்ஸ் தான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பேனே. அதனால தான் எல்லா பீரியடும் 45 மினிட்ஸ் போட்டிருப்பாங்க நம்ம ஸ்கூல்ஸ்லலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா A வந்து 30 மினிட்ஸ் எடுக்கும்போது அதில் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் தரோவாக உட்காந்துருந்து படிப்பான். சரி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால படிப்பான். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவனுக்கு லேக் ஆகும். தென் லாஸ்ட்டு 10 மினிட்ஸ் வந்து ஐயோ டைம் முடிய போகுது, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறக்காண்டி அவன் திருப்பி என்ன செய்வான் லாஸ்ட்டு அப்படின்னா லாஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக உட்காந்துருந்து படிப்பான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் படிச்சிருவான். அதே மாதிரி ஒரு 30 மினிட்ஸுக்கு தகுந்த மாதிரி பிளானிங் போடுவான். இந்த ஒரு கொஸ்டின் இல்லை இந்த 2 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனோட பிளானிங் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அப்போ பிளானிங் சின்னதாக இருக்கும்போது அந்த பிளானிங் கிவ்ஸ் ஹாப்பினஸ் ஃபார் ஸ்டூடெண்ட் A. இதே ஸ்டூடெண்ட் B சைடு பார்த்தோம் அப்படின்னா 2 hours படிக்கான். அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் அவனோட கான்சன்ட்ரேஷன் ஸ்பேன் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் வளன்னு அவனுக்கு என்ன படித்தாலும் மண்டையில் ஏறாத மணியே இருக்கும். அடுத்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஐயோ டைம் முடிய போதே அப்படிங்கிற சொல்லி திருப்பி கிராஸ் பண்ணுவான். ஸோ இந்த இடத்துல அவனோட பிளானிங்கும் வந்து 2 ஹவர்ஸ்க்கு நிறையா பெரிய கொஸ்டின்ஸ் அப்படி இப்படின்னு பிளான் பண்ணுறதுனால அவனோட கான்சன்ட்ரேஷன் அப்படியே லேக் ஆகிரும். அதனால தான் ஸ்டூடெண்ட் Bயால் 45 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுது. ஸோ இப்போ படிக்கிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பேன்ஸை 30 மினிட்ஸ் தான் உங்களால் படிக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். 2 hours படிக்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. தென் நம்ம இன்னொரு நியூ டெக்னிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஃபர்கெட்டிங்க்கு 5 டிப்ஸ். எதனால நமக்கு மறந்து போகுது அப்படிங்கிறதுக்கு உள்ள டிப்ஸை பார்க்க போகிறோம். மேபி 2 ரீசனுக்காக வந்து நம்மளுக்கு மறந்து போகலாம். ஒன்று ஃபியர் ஆஃப் அன்னோன். ஃபியர் ஆஃப் அன்னோன் மீன்ஸ் நமக்கு தெரியலை அப்படிங்கிறத நினச்சி நமக்கு வந்து ஃபியர் வரும். தென் லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஃபியர் வரும். தென் ஃபியர் ஆஃப் ஃபெயில் ஆயிடுவோமோ அப்படிங்கிறதுனால ஃபியர் வரும். மேபி இந்த ரீசன்னால தான் இந்த ஃபியர்னால நம்ம நிறைய மறந்துடுவோம். தென் கொஸ்டினில் பார்க்கும்போது கொஸ்டினை பார்த்த உடனே, இப்போ ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்த்த உடனே கொஸ்டின் டஃப் அப்படின்னு நம்ம வந்து நம்மளே இமேஜின் பண்ணிக்கணும். அது எப்படி நம்ம கொஸ்டின் டஃப்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதையும் யோசிக்கவே மாட்டோம். தென் வித்தின் டைமில் படிக்க முடியல, அதாவது ஒரு டைம் கொடுத்துருப்போம், அந்த டைமுக்குள்ளே நம்மளை படிக்க முடியல அப்படின்னாலும் அந்த எக்ஸாமுக்கு போகும்போது நம்ம இதெல்லாம் கவர் பண்ணலையே அதெல்லாம் கவர் பண்ணலையேன்னு நமக்கு வந்து மறந்து போயிடும். தென் கொஸ்டினை பார்த்த உடனே ஒரு சிலருக்கு அப்படி பிளாங்காக இருக்கும், எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இல்லை, நத்திங் இஸ் ரிமெம்பர்ட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும். ஸோ அதுவும் பாதி விஷயத்தை மறக்கடிச்சிடும். தென் டிட் நாட் கெட் மார்க், ஒருவேளை நான் இதில் மார்க் எடுக்கலைன்னா நம்ம மார்க் எடுக்கலைன்னா என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி
யோசிப்போம். ஸோ அப்படி யோசிக்கும் போதும் நம்மளுக்கு வந்து நிறையா மறந்து போயிடும். தென் இந்த ஃபியர்னாலையும் இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா வர்ற ஃபியர்னாலையும் நம்மளுக்கு என்ன நடக்கும் உடம்புல அப்படின்னா அட்ரலின் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு ஹார்மோன். அது வந்து செக்ரேட் ஆகும், அதிகமாக செக்ரேட் ஆகும். அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா படபடன்னு வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, டென்ஷன் ஆகிறது, ஸ்வெட் ஆகிறது, அதெல்லாம் தான் அட்ரலினோட எஃபெக்ட். ஸோ இது வந்து செக்ரேட் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா மைண்ட் ஃபாக் மீன்ஸ் ஃபாக் அப்படின்னா சூரியனை மறைச்சிரும், இல்லை மேகத்தை மறைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி வெண்பா மணி புகையாக இருக்கும் தெரியுமா, அதை தான் வந்து ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் டிட் நாட் அலோவ் அஸ் டு see the sun. அந்த ஃபாக் வந்துட்டு அப்படின்னா நம்மளால் சூரியனை பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த ஃபியர் வந்துட்டு அப்படின்னா அந்த அட்ரலின் இன்க்ரீஸ் ஆகிறனால நம்மளால் என்னதை பார்க்க முடியாது, சக்ஸஸையோ நம்ம படித்த எதையுமே வந்து ஞாபகப்படுத்த முடியாது. இப்போ ஃபர்கெட்டிங்குள்ள 5 டிப்ஸ், ஃபர்கெட்டிங் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள 5 டிப்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட் எடுத்தும் இப்போ பதட்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட மெமரி வந்து விஷுவல் மெமரி தான். ஸோ நீட்டாக நம்ம வந்து எதையுமே கொஸ்டின் பேப்பர் எதையுமே பார்க்காம மேலே பார்க்கணும். அந்த டாப் ரூஃபை வந்து பார்த்துட்டு நம்மளோட விஷுவல் மெமரியில் நம்ம புக்கில் என்னெல்லாம் படித்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டுட்டு வரணும். தென் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், நம்மளுக்கு வந்து படபடன்னு இருக்குன்னா கொஞ்சம் டீப்பாகவும் ஸ்லோவாகவும் மூச்சு விடணும். மூச்சை நல்லா இழுத்து தென் ஸ்லோவாக வந்து வெளியே விடணும். தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸை பற்றி திங்க் பண்ணவே கூடாது. உங்களோட எண்ணங்களில் வந்து நெகட்டிவை பற்றி கொஸ்டின் இது தெரியல அது தெரியல எதையுமே வந்து யோசிக்கக்கூடாது. தென் ஃபோர்த் வந்து ஸ்மைலிங் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கும். இப்போ கொஸ்டினை பார்த்த உடனே சிரிக்கும் அப்படின்னா அப்படியே அந்த அந்த ஸ்மைல்லையே வந்து நம்மளுக்கு பாதி வந்து மறக்காது. அந்த மறதியிலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம். தென் ஃபிஃப்த் அண்ட் ஃபோர்மோஸ்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, யாரையுமே பார்க்கக்கூடாது, மற்றவங்க யாரையுமே பார்க்கக்கூடாது. டோன்ட் லுக் அட் அதர்ஸ். யாரையுமே பார்க்காம உங்கள் கொஸ்டின் பேப்பரையும் நீங்களே மட்டும் பார்த்து படிக்கணும். அதே மாதிரி கொஸ்டினில் ஃபுல் கொஸ்டினை ரீட் பண்ணுறது ஒரு டெக்னிக் இருக்குது அப்படின்னா, கொஸ்டின் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு செக்ஷனாக ரீட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஆன்சர் பண்ணணும். ஸோ அது வந்து உங்களோட ஃபர்கெட்டிங்கை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்குள்ள டிப்ஸ். Hope you enjoyed this video. Thank you.